அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ரோஸ் மில்க் செஞ்சு காட்ட போகிறேன். இதை விட ஈஸியாக நீங்கள் ரோஸ் மில்க் செய்யவே முடியாது. எல்லோரும் பசும்பால் வச்சு தான் ரோஸ் மில்க் செய்வீங்க. நம்ம பசும்பாலே இல்லாமல் ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மலேசியன் ஸ்டைல் படி ரோஸ் மில்க் நம்ம எப்படி செய்யலாங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதே, கண்டிப்பாக ஒரு தடவை வைக்காது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். இதுதான் நம்ம சிராப்பு குள்ள கலரு. ஓகேயா? இது வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில், 1/2 லிட்டர் பாட்டில். இதை விட சின்ன பாட்டில் இருக்கும். இதோட பெரிய பாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. நம்ம கடைக்கு இதை தான் வாங்குவோம். நல்லா திக்காக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, சீனி எடுத்துக்கிறணும். சீனி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த அரை கிளாஸ் சீனி இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு ஹாட் வாட்டர்லேருந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் காய்ச்சுங்க. அதில் உங்களுக்கு சீனி நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுப்பை அடைச்சிட்டு ரோஸ் கலர் இருக்குது பாருங்கள், இதை வந்து உங்களுக்கு நல்லா அந்த கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா திக்காக ஊற்றிடணும். அதோட உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ரோஸ் மில்க் செய்யலாம், சிரப் லெமன் செய்யலாம், சிரப் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க்கு செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க கடையில் இருந்து சுகர் சிரப்பு அதே பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கடையில் நம்ம செய்கிறதுனால நான் வந்து வீட்டில் செய்ய மாட்டேன், அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சிரப்பு லெமன் சிரப் லெமனு அதாவது ரோஸ் மில்க்கு எல்லாமே நம்ம செஞ்சுக்கிறோம். நாங்கள் இதை வந்து பண்டவுன்னு சொல்லுவோம். ஓகே, இது இப்போ 3 பேருக்கு செய்கிற இது ரோஸ் மில்க்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து நம்ம சட்னி கரண்டியில் 3 கரண்டி ஊற்றிக்கிறோங்க. இது சின்ன கிளாஸாக இருந்தால் 5 கிளாஸ் வரும். பெரிய கிளாஸாக இருந்தால் உங்களுக்கு 3 பேருக்கு தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். அதோட ஆறுன தண்ணியை நான் ஊற்றுறேன். இந்த வேலை நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறங்க. இதில் நீங்கள் ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிரப்பு. இதுவே லெமன் போட்டிங்கன்னா சிரப் லெமன். அவ்வளோதான். இது இப்போ நம்ம ரோஸ் மில்க்கு செய்கிறதுக்கு பால்டின்னு, அதாவது கொண்டன்ஸ் மில்க்கு 2 கரண்டி ஊற்றுங்க. சட்னி கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிட்டு அதே பேரில் வந்து தண்ணி பால் இருக்கும், மில்க் மேட்டில் இருக்கும். உங்கள் நாட்டில் என்ன பால் இருக்கோ அதை எடுத்துக்கிறேங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாலை நல்லா சுண்டை வச்சு திக்காக வச்சு இதில் ஊற்றுங்க. பசும்பாலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த பாலில் வந்து ஒரு கிருமியாக இருக்கும், இடிக்காது. இதில் டீலாம் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பசும்பாலே வாங்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டில் ரொம்ப தூள் பறக்கும் இந்த தண்ணி பால். நம்மளுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சிது. அப்படியே நீங்கள் ப்ரெஷரில் வச்சு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து சரியான சூடாக இருக்குது, சரியான வெயில் காலமாக இருக்கிறனால நம்ம வந்து சப்ஜா விதையை ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஊற வச்சு ஒரு 3 கரண்டி போடுங்க. சட்னி கரண்டியில் எந்த கரண்டியில் பால்டின்னு எடுத்தோமோ அதே கரண்டியில் போடுங்க. அதுக்கப்புறம் பாதாம் பிசுன்னு அதே மாதிரி 2 கரண்டி போடுங்க. 2 போடலாம், 3 போடலாம். இதே இப்படி இருக்குது அப்படின்னா பாதாம் பிசுன்னு நான் வந்து தூள் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சனாலே எனக்கு ஊறிடும். அதனால் நான் வந்து அதை தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் பாதாம் பிசுனை. அப்புறம் ஜேலி ஆக்கரக்காய் போடுங்க. கடல் பாசியை போடுங்க. கடல் பாசியை சீனி போட்டு காய்ச்சி கட்டிங் பண்ணி பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு அதை போடுங்க. இந்த ஊரில் கடல் பாசிக்கு பதிலாக இந்த ஊரில் சிஞ்சாவுண்டு ஒன்று வந்து செஞ்சே விற்பாங்க, அதை கட்டிங் பண்ணி போடுவாங்க. நம்ம இந்தியாவில் அது தெரியாதனால நான் உங்களுக்காண்டி கடல் பாசியாக மாற்றிருக்கிறேன். அவ்வளோதான். இது நம்மளுக்கு சூட்டை நல்லா தணிக்கும், டேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஐஸ் கட்டிலாம் போடாதனால நீங்கள் எடுத்து பிரிசர்வுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் வச்சு நீங்கள் குடிங்க. டேஸ்ட்டு தூள் பறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் மில்க் செஞ்சாலே இந்த ரெசிபியை நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, அதுவே நீங்கள் ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இனிப்பு பத்தாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சுகர் சிரப்பு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போடணும், பால்டின்னா எக்ஸ்ட்ரா போடணும். ஓகே, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரோஸ் மில்க்கு செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருமியான டேஸ்டியான ரோஸ் மில்க்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாம். பை. See you.